எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது அப்படின்னு. விசுவாசம் வரணும் அப்படின்னா நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இருந்தால் மாத்திரம்தான் அந்த நம்பிக்கையின் அடுத்த கட்டமான விசுவாசம் நம்ம வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கை நம்ம விரும்பினபடி கட்டமைக்கப்படணும் அப்படின்னா மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம் அப்படின்னு சொல்லியிருக்கல. அப்ப நம்ம வைக்கிற நம்பிக்கை தேவன் மேல இருக்கணும். அந்த நம்பிக்கையின் அடுத்த கட்டம் தான் விசுவாசமா செயல்பட ஆரம்பிக்கும். இந்த அதிகாரம் ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆபேல், ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, இப்படி எல்லாரும் விசுவாசத்தினாலே தான் ஆரம்பிச்சிருக்கும் வசனம். அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு நன்மையை நம்ம பார்க்கணும், ஒரு அற்புதம் உண்டாகணும், அதிசயம் உண்டாகணும்னா நம்ம தேவனை விசுவாசிக்கணும். தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார் அப்படின்னு விசுவாசிங்க. அந்த விசுவாசத்தின்படியே உங்க வாழ்க்கை கட்டப்படும்.